Daily. Taste the Daily. தற்போதைய உண்மை செய்தி. மதுரை அருகே வரதட்சணை கொடுமை வழக்கு தொடர்பாக தலைமறைவான இன்ஸ்பெக்டர் காவலரை பிடிக்க 3 தனிப்படை அமைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான உண்மை செய்தி. கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவியை தாக்கி கொடுமைப்படுத்திய காவலர் பூபாலனை பிடிக்க தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பிடிக்க 3 தனிப்படை அமைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கி சிகிச்சை பெற்று வரக்கூடிய இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மாவட்ட கண்காணிப்பாளர் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், காவலரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. புகாரில் மேலும் என்னென்ன விஷயங்களை பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்டிருக்கிறாங்க? நிச்சயமாக மதுரை வரதட்சணை கொடுமை வழக்கு சம்பந்தமாக தலைமறைவான இன்ஸ்பெக்டர் காவலரை பிடிக்க 3 தனிப்படை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மகள் தங்கப்பிரியாவுக்கும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் செந்தில்குமரன் என்பவரது மகனும் மதுரை அப்பன் திருப்பதி காவலர் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் அவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளார்கள். இவர்கள் மதுரை காரைக்கால் பகுதியில் வசித்து வரும் நிலையில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கப்பிரியாவிடம் அவரது கணவர் மற்றும் மாமனார், மாமியார், நாத்தனார் ஆகியோரின் தினமும் தங்கப்பிரியாவிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் திருமணத்தின் போது 60 பவுன் நகை, புல்லட் மற்றும் சீர்வரிசை உள்ளிட்டவைகளை கொடுத்திருந்த நிலையிலும் அடிக்கடி வரதட்சணை பிரச்சனையால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்துள்ளது. அண்மையில் தங்கப்பிரியாவின் தந்தை சிவா அவரது மகனுக்கு 1 கோடி மதிப்பில் வீடு ஒன்றை கட்டுவதற்காக பண உதவி செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த தங்கப்பிரியாவின் கணவரான காவலர் பூபாலன், உன் சகோதரருக்கு மட்டும் உன் வீட்டில் உதவி செய்திருக்கிறார்கள், உனக்கான பங்கை நீ கேட்டு பெற்றுத் தர வேண்டும் என துன்புறுத்தி தனக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டித்தர வேண்டும், நகை கூடுதலாக வேண்டும் என வற்புறுத்தி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை முற்றிப்போய் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காவலர் பூபாலன் அவரது மனைவி தங்கப்பிரியாவை கடுமையாக சித்திரவதை செய்து கொடூரமாக ஒரு குற்றவாளியை தாக்குவது போல் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தங்கப்பிரியா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் பூபாலன் தனது தங்கையிடம் அவனை எவ்வாறு தாக்கியுள்ளேன் என்று உனக்கு தெரியுமா என்று தங்கப்பிரியாவை தாக்கியதை குறித்து செல்போனில் பேசும் ஆடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தங்கப்பிரியா குடும்பத்தினர் இது குறித்து மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தங்கப்பிரியா கணவர் காவலர் பூபாலன், மாமனார் செந்தில்குமரன், மாமியார் வித்யா, நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4வரும் தலைமறைவாகிவிட்டதால் அவர்களை கைது செய்வதற்காக மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில் ஆய்வாளர் சாந்தி, சார்பு ஆய்வாளர் கார்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகிய அடங்கிய 3 தனிப்படை போலீசார் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் தீவிரமாக அந்த 4 பேரையும் தேடி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.